எங்கே மேகங்கள் நிறைந்திருக்கிறதோ அங்கே நிச்சயமாய் மழை பெய்யும். எந்த விசுவாசியுடைய வாயிலே துதி இருக்கிறதோ, ஆராதனை இருக்கிறதோ, நன்றி இருக்கிறதோ, ஸ்தோத்திரம் இருக்கிறதோ, பாடல் ஆராதனை இருக்கிறதோ, அங்கே நிச்சயமாய் வெற்றி என்கிற மழை பெய்யும், சுகம் என்கிற மழை பெய்யும், ஆரோக்கியம் என்கிற மழை பெய்யும், உயர்வு என்கிற மழை பெய்யும், ஐஸ்வர்யம் என்கிற மழை பெய்யும், பலம் என்கிற மழை பெய்யும், வாழ்வு என்கிற மழை பெய்யும், சமாதானம் என்கிற மழை பெய்யும், சுகம் என்கிற மழை பெய்யும். வாயத்திரு திருச்சிக்கிட்டே இருங்க. இது நடக்கலையே, அது நடக்கலையே, இது வாய்க்கலையே, அது வாய்க்கலையே, என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன், ஒன்றும் பயப்படாதீங்க. கத்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க, கத்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க, கத்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருங்க. பாடல் புஸ்தகத்தை எடுத்து வச்சு நல்ல ஒரு 10 பாடல்களை பாடி திரும்ப திரும்ப அந்த பாடல்களை பாடிக்கிட்டே இருங்க, பாடிக்கிட்டே இருங்க. அந்நிய பாசையில இருந்து ஜெபம் பண்ணுங்க. இடையில நல்ல அந்நிய பாசையில இருந்து ஜெபம் பண்ணுங்க. நாவ ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள், வெற்றியின் மேல் வெற்றி அடைவீர்கள், பலத்தின் மேல் பலம் அடைவீர்கள். வியாதிகள் மறைந்து ஓடிரும், பலவீனங்கள் மறைந்துரும். இருதை நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும், நுரையீரல் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும், கிட்னி நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும், நரம்புகள் நன்றாய் வேலை செய்ய ஆரம்பிக்கும், எலும்புகள் நன்றாய் வேலை செய்ய ஆரம்பிக்கும், ரத்தம் நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும், பிரெயின் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும், குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துடும். வாழ்வடைவீர்கள், வாழ்வடைவீர்கள்.